நோற்ற பின்னால இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அன்னஹா துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர்ரஃபஸ். சில நேரம் கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய காலத்துல பொடுபோக்காக இருந்திருப்போம், கேளிக்கையில் ஈடுபட்டிருப்போம், வீணான பேச்சிலே ஈடுபட்டிருப்போம், தர்க்கம் செய்திருப்போம், மனோ உச்சியான காரியத்தில் ஈடுபட்டிருப்போம், குர்ஆன்ல அதே நேரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்கள்ல பொடுபோக்காக இருந்திருப்போம். இதிலிருந்து ஒரு நோன்பாளியை, இதிலிருந்து ஒரு முஸ்லிமான நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. அதே நேரத்துல துஅமத்துன் லில் மசாகீன், பெருநாளுடைய நேரம், பெருநாளுடைய தினத்துல ஏழைகளா இருக்கக்கூடியவர்கள், கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் அந்த பெருநாளுடைய சந்தோஷத்தை உணர வேண்டும், அவர்களும் சந்தோஷத்தை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்தோஷமான நாள்ல வைத்து இன்னொருத்தட்ட கையேந்தாம இருக்கணும், கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் இதுல இந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்து ஒன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறது. அபூதாவுத் என்கிற நபிமொழி தொகுப்பில, அல்ல இப்னு மாஜா, அபூதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய செய்தி, ஃபரதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். எதற்காக கடமையாக்கினார்கள்? அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸ். இந்த மாதிரி கேளிக்கை அல்லது மனோ இச்சை, இதிலிருந்து ஒரு ஒரு நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், துஅமத்தன் லிஸ்ஸாயிம் துஅமத்தன் லில் மசாகீன், ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள், கஷ்டப்பட்டவருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு உணவளிப்பதற்காகவும் இந்த வணக்கத்தை, இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க. அபூதாவுத்